ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏ ஜென்ரல் இங்கிலீஷ் எக்ஸாமில் அவங்க கொஸ்டின் எவ்வளோ தான் கஷ்டமாக கேட்டாலும் நம்ம எப்படி ஈஸியாக 90 to 95 ப்ளஸுக்கு மேலே போடலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நமக்கு போன வருஷம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் அப்படிங்கிறது மெமரி பேஸ்டாக வந்து இருக்கும். அதாவது போயம் ப்ரோஸில் இருந்தால் அதிகமான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. கிராமர்லேருந்து ஒரு 20 தான் கேட்பாங்க. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா தான் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட்டை மட்டும் வச்சு இந்த மெமரி பேஸ்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதாக வந்து இருக்கும். 95க்கு மேலே எல்லாருமே ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து போன வருஷம் போட்டுடலாம். அதுக்கான டைமும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லா ஷார்ட்கட்டையும் ஒரு 5 நாள்லேயே படித்து முடிக்கவே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகே, இந்த இயர் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் பேட்டர்ன் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் இந்த மெமரி பேஸ்டு இது மட்டும் பத்தாது, நமக்கு வந்து கான்செப்டும் தெரியணும், ஒரு சில ஏரியாவுக்கு நமக்கு ப்ராக்டிஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வேணும். இந்த மூணையும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த டைம் நம்ம வந்து 95 ப்ளஸ் வந்து போட்டுடலாம். போன டைம் பார்த்தோம் அப்படின்னா 5 நாள் தான் வந்து ஆயிருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு 20 டேஸில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து முடிச்சிடலாம். ஸோ அதுக்கான ஃபுல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போதே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்ம வந்து உறுதியாக பார்த்தோம் அப்படின்னா 95 ப்ளஸ் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம அந்த லெவலில் கம்ப்ளீட்டாக எல்லாமே இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல இந்த டைம் வந்து கான்செப்ட் வைஸாக எது அதிகமாக படிக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1 கிராமர். இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ நமக்கு சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு யூனிட்டுக்கு 25, 15, 10 இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் கேட்பாங்க. கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதே மாதிரி வந்து கேட்க மாட்டாங்க, முன்ன பின்னாக வந்து கேட்பாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக குரூப் 4 எக்ஸாம் வந்து முடிஞ்சது. நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரோட ஃபுல் அனாலிசிஸ் நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ அதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒவ்வொரு யூனிட்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த எக்ஸாக்ட் கவுண்டில் வந்து கேட்கல, மாறி மாறி தான் கேட்டிருந்தாங்க. அப்போ அடுத்த எக்ஸாமில் இந்த மாறி மாறி கேட்டாங்கல்ல குரூப் 4ல், அதே மாதிரி தான் கேட்பாங்கன்னு கிடையாது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சேஞ்ச் பண்ணி வந்து கேட்கலாம், அந்த கவுண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து மாறலாம். ஸோ கிராமரில் பார்த்தோம் அப்படின்னா 25 அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 35 வந்து கேட்கலாம், இல்லை 15 வந்து கேட்கலாம். நம்ம வந்து ஃபுல் சிலபஸ் 7 யூனிட்டையும் நம்ம வந்து படிக்கணும். ஓகே, மொதல் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமர். இதிலேருந்து அவங்க சிலபஸில் சொன்னது பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டின். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து கான்செப்ட் பேஸ் பண்ணியும் ரூல்ஸ் பேஸ் பண்ணியும். ஸோ இப்போ வந்து கிராமரில் பேசிக்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னது, அதுக்கப்புறம் கண்காட்னா என்னது, டென்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸு, அதான் இப்போ வந்து அசர்ட்டிவ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரியாக மாற்றுறது, இந்த மாதிரிலாம். ஸோ இதை சார்ந்தா வந்து கேட்பாங்க. இதில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது. இது வந்தால் இதான் வரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து டென்ஸு, வாய்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து படித்து முடிக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து வீடியோ வந்து கொடுத்துருப்போம். இது போக நம்ம வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ஷார்ட்கட்டில் படிக்கிற மாதிரி. ஸோ இது வந்தால் இதான் வரும் அப்படிங்கிற டேபிள், சார்ட், ஃப்ளோ சார்ட் இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்டை ஃபுல்லாக ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 2 to 3 ஹவர் படிச்சிங்க அப்படின்னாலே இந்த கிராமர் போர்ஷனுக்கு 2 நாளே வந்து போதும். ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா கான்செப்ட் வந்து படித்து முடிச்சிடலாம். நம்ம அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இப்போ வந்து எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக கேட்டாலும் நீங்கள் வந்து எப்படி எலிமினேஷன் டெக்னிக்கில் ஆன்சர் பண்ணலாம். இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் நம்ம வந்து அந்த கொஸ்டினை வச்சு நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம், இதில் நீங்கள் வந்து எப்படி எலிமினேட் பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் அனாலிசிஸ் எல்லா டாபிக் நம்ம வந்து டாபிக் வைஸாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1 ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட்டாக எல்லா கிராமர் டாப்பிக்கான ஷார்ட்கட் நம்ம வந்து யூடியூப்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்லேயே எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது மெமரி பேஸ்டாக இருக்கிறது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு யூனிட் 2 வெக்காபுலரி. ஸோ வெக்காபுலரியில் பார்த்தோம் அப்படின்னா சினானிம், ஆண்டனிம், ஹோமோனிம்ஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், அப்ரிவேஷன் இதை சார்ந்து. அதுக்கப்புறம் வந்து நமக்கு யூனிட் 4ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெக்னிக்கல் டேம். ஸோ இந்த 2ல் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு மெமரி பேஸ்டாக வந்து இருக்குது. நம்ம இதுக்காக உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். டெய்லி டாஸ்க், சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி. இந்த டாஸ்க்கை மட்டும் நீங்கள் வந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒரு 30 டேஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே எல்லா மெமரி பேஸ் கொஸ்டின். ஸோ இந்த வெக்காபுலரி, டெக்னிக்கல் டேம் இதெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண முடியாது, அது வந்து நிறைய வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி குவிஸை அட்டன் பண்ணிங்க அப்படின்னால ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம இந்த டாஸ்க் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கொடுத்துருப்போம். இதை சார்ந்த வீடியோ நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகே, அதேமாதிரி நமக்கு வந்து போயம் ப்ரோஸ், லிட்ரரி ஒர்க்கு யூனிட் 7 சிலபஸில் யூனிட் 7ல் வந்து இருக்கும்.
இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மெமரி பேஸ் தான். நீங்கள் வந்து அதை கதையாக படித்தாலுமே அதுக்கப்புறம் வந்து அதில் கூடிய முக்கியமான ஃபேக்ட்டு பாயிண்ட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து மெமரி தான் பண்ணணும். ஸோ அப்போ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா மெமரி பேஸாக வந்து வரும். அப்போ கான்செப்ட் பேஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூனிட் 1 ஃபுல்லாகவே கான்செப்ட் பேஸ்லாம் இருக்கும். ஸோ யூனிட் 1 ஃபுல்லாக கான்செப்ட் பேஸ்டு. மெமரி பேஸ்டில் எதெல்லாம் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா 2வது யூனிட், 4வது யூனிட், 7வது யூனிட்டு. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம 7 யூனிட்டில் 4 யூனிட் பார்த்துட்டோம். மிச்சம் 3 யூனிட் பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஈஸியாக தான் வந்து இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரான்ஸ்லேஷன், யூனிட் 5ல் ட்ரான்ஸ்லேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் 1ல் கிராமரில் கான்சன்ட்ரேஷன் வந்து படிச்சிருப்போம். டென்ஸ்னால் என்ன, வாய்ஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அதுக்காக தனியாக வந்து படிக்கணும் அப்படிங்கிறது வேண்டாம். நீங்கள் கொஸ்டின் ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னாலே போதும். அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, அடுத்தது யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைட்டிங் ஸ்கில். யூனிட் 3 ரைட்டிங் ஸ்கில். யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே 10th 12th இங்கிலீஷில் பேப்பர் 2 வந்து இருக்கும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபை கொடுத்துட்டு கீழே ஒரு கொஸ்டினை கொடுத்து இந்த கொஸ்டினை சார்ந்து அந்த பேராகிராஃபை படித்து ஆன்சர் பண்ணு அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்போ நம்ம வந்து எதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாலே போதுன்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 3, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 6. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு யூனிட் 5. இந்த 3மே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 3மே பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபுல் மார்க் வந்து வாங்கிடலாம். ஸோ நம்ம வந்து போன வருஷம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெமரி பேஸ்டாகவே வந்து இருந்துச்சு. ஸோ இந்த டைம் நம்ம வந்து 3மே பார்த்தோம் அப்படின்னா தேவை. இப்போ நீங்கள் இந்த சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட் இன்றைக்கி வரைக்கும் எதுவுமே படிக்கல அப்படின்னா கூட இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 21 டேஸில் வந்து முடிச்சிடலாம். நீங்கள் வந்து ஈஸியாக 21 டேஸில் படித்து முடிக்கிற மாதிரி. இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடித்தோடனே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 21 டேஸ் ஃப்ரீ சேலஞ்ச் அப்படிங்கிற வீடியோ வந்து இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து 21 டேஸில் வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சிடலாம். நம்ம 21 டேஸை 2ஆக வந்து பிரிச்சிருப்போம். 15 டேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ 15 டேஸ்லேயே நம்ம வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஷார்ட்கட்டு, கிராமருக்கான ட்ரிக்கு, ப்ராக்டிஸ் டாஸ்க்கு இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுத்து 15 டேஸில் சிலபஸ் வைஸாக எல்லாமே வந்து முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இந்த 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும் போதே உங்களால் உறுதியாக 80க்கு மேலே வந்து போட முடியும். அடுத்த 6 நாள் தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 95க்கு மேலே அச்சீவ் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி எலிமினேட் பண்ணணும், இதை ஃபுல்லாக சேர்த்தா நம்ம வந்து 21 டேஸ் ஃப்ரீ சேலஞ்சாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இதுக்கான லிங்க் எல்லாமே நம்ம தான் அனுப்பியிருப்போம். ஸோ நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ தான். இந்த 21 டேஸ் சேலஞ்சை ஆல்ரெடி ஃபாலோ பண்ண எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ மேக்ஸிமம் டாபிக் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 21 நாளில் ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இப்போ மெயினாக பண்ண வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 விஷயம். ஒன்று கான்செப்ட் வைஸாக படிக்கணும், அடுத்து மெமரி பேஸ்டு, அடுத்து ப்ராக்டிஸு. அந்த 3க்குமே உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சேலஞ்சு. ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி அப்படின்னாலே வந்து போதும். ஓகே, அதே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா 6th 12th வரைக்கும் புக் வந்து கலெக்ட் பண்ண முடியல. அப்படியே வந்து ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணாலுமே அது வந்து ஒரு சில டாபிக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட்டிங் ஸ்கில்லு, வெக்காபுலரி, டெக்னிக்கல் டேம், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ட்ரான்ஸ்லேஷன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆகாது. ஸோ நம்ம இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மிச்ச புக்குக்கு வெளியக்கூடிய கண்டென்ட்லாம் தனித்தனியாக கலெக்ட் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து வேண்டாம். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த புக்லேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் வந்து இருக்கும். நம்ம புக்கில் உள்ளதும் கொடுத்துருப்போம், புக்குக்கு வெளியே உள்ளதும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். இந்த புக்கை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோவும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது 2 விஷயம். முதல்ல 21 டேஸ் சேலஞ்ச், அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ தான். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த புக்கை பற்றின டீட்டெயில் நம்ம வந்து அது வந்து கொடுத்துருப்போம், அதையும் ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஷார்ட்கட்லாம் வந்து தொடர்ந்து வந்து போட்டே இருப்போம். ஸோ எல்லா வீடியோவும் தொடர்ந்து வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.